இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 2027 மார்ச் 1ஆம் தேதி முதல் நடத்தப்படும். அரசாணை வெளியிட்ட மத்திய அரசு சாதி வாரியான கணக்கெடுப்பும் நடத்தப்படும் என அறிவிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து ஏடிஜிபி ஜெயராம் கைது. சிறுவன் கடத்தல் வழக்கில் ஆஜராக வந்தவர் நீதிமன்ற வளாகத்திலேயே அதிரடி கைது. அரசு அதிகாரிகள் தவறு செய்தால் என்ன ஆகும் என்ற செய்தியை சொல்ல வேண்டும். ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிட்ட நீதிபதி பரபரப்பு கருத்து. சிறுவன் கடத்தல் வழக்கில் கைதான ஏடிஜிபி ஜெயராம் திருவாலங்காடு காவல் நிலையத்திற்கு அழைத்து வருகை. கைரேகை பதியப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு பின் கிளை சிறையில் அடைப்பு. சிறுவன் கடத்தல் வழக்கில் ஆஜராக வந்த ஜெகன்மூர்த்தியுடன் அவரது ஆதரவாளர்கள் ஏராளமானோர் நீதிமன்றம் வந்ததால் நீதிபதி காட்டம். நீதிமன்றம் ஒன்றும் படப்பிடிப்பு தளம் அல்ல. தேவையில்லாத நபர்கள் உடனடியாக நீதிமன்ற அறையை விட்டு வெளியேறுங்கள் என உத்தரவு. எந்த தொகுதி எம்எல்ஏ நீங்கள்? எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றீர்கள் என ஜெகன்மூர்த்தியிடம் நீதிபதி சரமாரி கேள்வி. கட்ட பஞ்சாயத்து நடத்ததான் மக்கள் வாக்களித்தனரா எனவும் சாடல். வாக்களித்த மக்களுக்காக உங்களை கைது செய்ய உத்தரவிடவில்லை என ஜெகன்மூர்த்தி வழக்கில் நீதிபதி கருத்து. சிறுவன் கடத்தல் வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க ஜெகன்மூர்த்திக்கு உத்தரவு. எம்எல்ஏவான நீங்கள் போலீசார் விசாரணைக்கு ஒத்துழைக்காவிட்டால் சாதாரண மக்கள் எப்படி ஒத்துழைப்பார்கள் என ஜெகன்மூர்த்தியிடம் நீதிபதி கேள்வி. பதவியை தவறாக பயன்படுத்தினால் வேடிக்கை பார்க்க முடியாது எனவும் திட்டவட்டம். மக்கள் குறைகள் கேட்க ஒவ்வொரு தொகுதியிலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தப்படும். ஜூலை 15 முதல் 10,000 முகாம்கள் நடத்தப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், காலை உணவு, இலவச மின் இணைப்பு திட்டங்களை பார்த்து இபிஎஸ் புலம்புகிறார். அரைவேக்காட்டுத்தனமாக அறிக்கை வெளியிடுவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். அரைவேக்காட்டுத்தனம் என்பது எது தெரியுமா என முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வாய்க்கு வந்ததை முதல்வர் அளந்து விடுவதாக விமர்சனம். தான் போட்ட உத்தரவை யாராலும் மாற்ற முடியாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. தைரியமாக களத்தில் இறங்கி பணியை மேற்கொள்ளுங்கள் என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். பாமகவில் இதுவரை 71 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் 57 மாவட்ட தலைவர்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸால் நியமனம். பாமகவில் உள்ள பிரச்சனைகள் விரைவில் களையப்படும் என உறுதி. பாமகவில் நடக்கும் குழப்பத்திற்கு நானோ ராமதாஸோ காரணம் இல்லை. பாமகவை பலவீனப்படுத்த திமுக சூழ்ச்சி செய்வதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. தான் எந்த தவறும் செய்யவில்லை, இருந்தாலும் மன்னிப்பு கேட்டதாக அன்புமணி பேச்சு. கட்சியில் உள்ள சூழ்ச்சியாளர்களை பற்றி ராமதாஸுக்கும் தெரியும் எனவும் கருத்து. ஈரானில் செய்தி ஒளிபரப்பு நிறுவனம் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். நேரலையில் செய்தி வாசித்துக் கொண்டிருந்த தொகுப்பாளர் பதற்றத்துடன் வெளியேறும் பரபரப்பு காட்சி. ஈரானின் ஏவுகணை தாக்குதலால் உருக்குலைந்த இஸ்ரேலின் டெல் அவீவ் நகர். டெல் அவீவ் நகரின் கிழக்கு பகுதியில் சிதிலமடைந்து காணப்படும் கட்டடங்களின் ட்ரோன் காட்சி.
பொதுமக்கள் வெளியேறியதை தொடர்ந்து ஈரானில் செய்தி ஒலிபரப்பு நிறுவனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கட்ஸ் அறிவிப்பு. ஈரானிய சர்வாதிகாரம் உள்ள ஒவ்வொரு இடத்திலும் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் திட்டவட்டம். அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் மனித உயிர்களை ஈரான் வீணாக்குவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் டெஹ்ரானில் இருந்து அனைவரும் உடனடியாக வெளியேறுமாறு எச்சரிக்கை. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரானில் உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்க இந்தியா திட்டம். ஈரானில் உள்ள இந்தியர்களை பேருந்து மூலம் அர்மேனியா எல்லைக்கு அழைத்து வந்து அங்கிருந்து விமானம் அல்லது கப்பல் மூலம் அழைத்து வர முடிவு. சைப்ரஸ் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி கனடா நாட்டிற்கு பயணம். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். TNPL தொடரின் லீக் போட்டியில் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியை 8 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். இதுவரை ஆடிய 4 போட்டிகளிலும் வெற்றி கண்டு அசத்தல். TNPL தொடரின் இன்றைய போட்டியில் திருச்சி மற்றும் கோவை அணிகள் பலப்பரீட்சை. இரு அணிகளும் இதுவரை ஒரு போட்டியில் கூட வெற்றி பெறாத நிலையில் வெல்லப்போவது யார் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. TNPL கிரிக்கெட் போட்டியில் பந்தை சேதப்படுத்தியதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் விளக்கம். பந்தை சேதப்படுத்தியதாக அஸ்வின் தலைமையிலான திண்டுக்கல் அணி மீது மதுரை அணி குற்றம் சாட்டிய நிலையில் மறுப்பு. அகமதாபாத் விமான விபத்தில் உயிர் பிழைத்த ரமேஷ் விஸ்வாஸ் குமாரின் புதிய வீடியோ. விமான விபத்தில் இருந்து தப்பி ரமேஷ் ஆம்புலன்ஸை நோக்கி நடந்து செல்லும் காட்சி வெளியீடு. அகமதாபாத் விமான விபத்து நடந்த இடத்தில் ஆய்வு செய்த அமெரிக்க அதிகாரிகள். விபத்துக்குள்ளான விமானம் போயிங் நிறுவனத்திற்கு சொந்தமானது என்பதால் சம்பவ இடத்தில் ஆய்வு. விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியின் உடல் அரசு மரியாதையுடன் தகனம். ராஜ்கோட்டில் நடந்த இறுதிச் சடங்கில் மத்திய அமைச்சர் அமித்ஷா, குஜராத் முதல்வர் பூபேந்தர் பட்டேல் உள்ளிட்டோர் பங்கேற்பு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை உள்ள கடல் பகுதிகளுக்கு உயர் அலைகளுக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு இந்திய கடல்சார் தகவல் மையம் அறிவுறுத்தல். நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு கள்ளக்கடல் எச்சரிக்கை. திருச்சியில் அரசு ஆதி திராவிட நலப்பள்ளியில் படித்து நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று தேசிய சட்டப்பள்ளியில் படிக்க தேர்வான மாணவி ராகினி. திருச்சியில் மாணவியை நேரில் சந்தித்து வாழ்த்தி பேனாவை பரிசளித்த முதலமைச்சர் ஸ்டாலின். முன்னாள் முதலமைச்சர் OPSன் MLA பதவியை பறிக்க கோரி புகார் அளிக்கப்பட்ட விவகாரம். பேரவை சட்ட விதிகள் படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு விளக்கம்.
புதுச்சேரியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென அலாரம் ஒலித்ததால் பரபரப்பு. பேச்சை முடித்துக் கொள்வதற்கான அலாரமா என நகைச்சுவையாக பேச்சு. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க கோரி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை நேரில் சந்தித்து முதல்வர் ரங்கசாமி மனு. மக்களின் வாழ்க்கை தரம், சுற்றுலா மற்றும் தொழில்துறை வளர்ச்சியை மேம்படுத்த மாநில அந்தஸ்து வேண்டும் என கோரிக்கை. சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் மர்ம நபர் தாக்குதல். அலுவலகத்தில் இருந்த பொருட்களை அடித்து உடைத்த நபரை பிடித்து போலீசார் விசாரணை. சென்னை மெரினாவில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் காமராஜர் சாலையை விரிவுபடுத்த மாநகராட்சி முடிவு. உழைப்பாளர் சிலை முதல் 9 தலைவர்களின் சிலைகளை இடம் மாற்றி பணிகளை மேற்கொள்ள திட்டம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே 80 வயது மூதாட்டியை மது போதையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர்கள். நடைப்பயிற்சி சென்ற மூதாட்டியை இழுத்துச் சென்று வாயில் மண்ணை திணித்து வன்கொடுமை செய்த கொடூரம். மது வாங்கி தரச் சொல்லி தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் 1 மணி நேரமாக ரகளையில் ஈடுபட்ட நபர். அப்புறப்படுத்த முயன்ற போலீசாரை கற்களால் தாக்க முயன்றதால் பரபரப்பு. நெல்லை மாவட்டம் பனகுடி அருகே கடந்த ஆண்டு மாயமான இளம்பெண் எலும்புக்கூடாக மீட்பு. கைதானவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் 80 அடி ஆழ கால்வாயில் இருந்து மீட்கப்பட்ட எலும்புக்கூடு. சென்னையில் பிரபல சின்னத்திரை நடிகை ரிஹானா பேகம் மீது காதல் கணவர் போலீசில் புகார். முதல் கணவருடன் இருக்கும் போதே 2ஆம் திருமணம் செய்து 20 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு. சென்னையில் மாநகர பேருந்து மேற்கூரை மீது ஏறி ஆட்டம் போட்ட கல்லூரி மாணவர்கள். பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு உள்ளான நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மதுபோதையில் பேருந்தை இயக்கி பயணிகளை அலறவிட்ட ஓட்டுநர். மீண்டும் மீண்டும் பேருந்து நிலையத்தையே பேருந்து சுற்றி வந்ததால் பரபரப்பு. ஸ்ரீபெரும்புதூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 129 சவரன் தங்க நகைகள் மற்றும் 21 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு. 3 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வந்த நிலையில் 2 கைது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் உள்ள 27 பேரையும் வரும் 30ஆம் தேதி நேரில் ஆஜர்படுத்த வேண்டும். காவல்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. நொய்யல் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கோவை மாவட்டம் ஆத்துப்பாலம் சுண்ணாம்பு கால்வாய் தடுப்பணை திறப்பு. ஆபத்தை உணராமல் மீன்பிடித்து வரும் பொதுமக்கள். உதகையில் பாலிவுட் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தியின் ஹோட்டல் மேலாளரிடம் அவரைப் போலவே குறுஞ்செய்தி அனுப்பி 20 லட்சம் ரூபாய் மோசடி. ஹரியானாவைச் சேர்ந்த நவீன்குமாரை கைது செய்து 6,95,000 ரூபாயை மீட்ட போலீசார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே ஓடும் பேருந்தில் 15 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டதாக பெண் கூச்சல். காவல் நிலையத்தில் பேருந்தை நிறுத்தி தீவிரமாக சோதனையிட்ட போலீசார்.
சென்னை அண்ணாநகர் சிந்தாமணியில் உள்ள பூங்காவில் காவலாளி மற்றும் அவரது மனைவியை தாக்கிய இளைஞர் தனது தாயை காவலாளி தாக்கியதாக கூறி தாக்குதல் நடத்திய நிலையில் போலீசார் விசாரணை. சென்னை அம்பத்தூர் அருகே சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்த தேவாலய ஊழியருக்கு போலீசார் வலைவீச்சு. ஆலயத்தில் பணிபுரிந்து வரும் ஏசுதாஸ் 3 சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக வழக்கு பதிவு. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே நெடுஞ்சாலை பாலத்தின் அடியில் இளம்பெண் சடலமாக மீட்பு. உடலை மீட்ட போலீசார் தீவிர விசாரணை. ஈரோடு மாவட்டம் கடம்பூர் மலைப்பகுதியில் காட்டு யானை தாக்கி 80 வயது முதியவர் உயிரிழப்பு. மாடு மேய்க்கச் சென்றவர் பலியான சோகம். நாகையில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் ஏடிஎம்மில் நிரப்புவதற்காக கொண்டு சென்ற 29 லட்சம் ரூபாயை கத்தியை காட்டி மிரட்டி பறித்த சம்பவம். சிறுவன் உட்பட 4 பேரை கைது செய்த தனிப்படை போலீசார். கடலூரில் இருந்து செயற்கை பவள பாறைகளை ஏற்றிச் சென்ற படகு ஆந்திரா அருகே கடலில் கவிழ்ந்து விபத்து. 6 பேர் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்த சோகம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே நாட்டு துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்களை பதுக்கிய நபர் கைது. நாட்டு துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல். இயக்குனர் வெற்றிமாறன் நடிகர் சிம்பு கூட்டணியில் உருவாக உள்ள புதிய படத்தின் ப்ரோமோ ஷூட் புகைப்படம் வெளியீடு. இயக்குனர் நெல்சன் திலீப் குமாரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இருப்பதாக தகவல். இறுதி கட்டத்தை எட்டிய தென்னிந்திய நடிகர் சங்க கட்டடப் பணிகள். கட்டுமான நிலவரம் குறித்த வீடியோவை வெளியிட்டுள்ள நடிகர் சங்கம். விரைவில் நிறைவேறும் கனவு நனவாய். மாருதி இயக்கத்தில் பிரபாஸ் நடிக்கும் ராஜா சாப் படத்தின் டீசர் வெளியீடு. ஹாரர் ஃபேண்டசி படமாக எடுக்கப்பட்டுள்ளதால் ரசிகர்கள் மத்தியில் எகிரும் எதிர்பார்ப்பு. டெல்லியில் மதராசி கேம்ப் இடிக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் குடும்பங்களுக்கு உதவ ரூபாய் 50 லட்சம் நிதி ஒதுக்கீடு. முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. கனமழை காரணமாக கர்நாடக மாநிலம் மங்களூருவில் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் தத்தளிப்பு. வீதிகள், வயல்கள் மழை நீரில் மூழ்கியதால் மக்கள் கடும் பாதிப்பு. நவி மும்பையில் கனமழை காரணமாக இடிந்து விழுந்த வணிக வளாக சுற்றுச்சுவர். இடிபாடுகளுக்குள் சிக்கி வாகனங்கள் சேதம். ஹரியானாவில் மாயமான நடிகை சீத்தல் கால்வாயில் கிடந்த காரில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்பு. நடிகையின் ஆண் நண்பரும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா பகுதியில் பழைய மசூதியை இடித்த போது வெடித்த மர்ம பொருள். புதிய மசூதி கட்டுவதற்காக பழைய மசூதியை இடித்த போது மர்ம பொருள் வெடித்து 3 பேர் படுகாயம்.